வணக்கம். இன்று சனிக்கிழமை. தேவத்தாயினுடைய புலம்பல். நாம் தவசு நாளில் நுழைய நம் ஆன்மாவை ஆண்டவரிடம் மனமாற்றமடைந்து விபூதி புதனில் சாம்பலை நாம் பூசி நம்மையே ஒருத்தல் உபவாசம் ஜெபத்திலையும் தவத்திலையும் ஆன்மா சுத்த நலனுக்காக ஜெபிக்கும்போது தேவத்தாயினுடைய இந்த புலம்பல் என்கிற ஜெபமாலை, தேவமாதாவின் புலம்பல், நம்மை ஒவ்வொருவரையும் தேவமாதா மகனை மடியில் வைத்துக்கொண்டு யூதர்களை மட்டும் கேட்காமல் நம்மையே கேட்பதாக உணர்ந்து இந்த பாடலை காதால் வாங்கி நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மனம் ஆர்வமாக இது 700 நாள் பலனை கொடுக்கும். இதுதானோ சொல்லும் உங்கள் சகாயம் என்ற இனிய மகனை மாய்க்க என்ன கண்டீர் நியாயம்? இதுதானோ சொல்லுங்கள் சகாயம்? கதிய கன்று கொடும் பழிகளான உங்கள் கலியகலமனு கோல காட்சி தந்த செயற்கு இதுதானோ நியாயம்? சொல்லுங்கள். அலை போன்ற பகைஞர் கண்ணீர் காணாதுமை ஆர்முகில் ஒன்றுனின் மறை தரும் வழி நடத்தி கட்டி கொடுப்பவனோ கண்ணோ தடிப்பவனோ மணிரையா. இதுதானோ நியாயம்? அநியாய சிறை படிந்து வரோன் வெய்ய அடிமைதன கட்டவிழ்த்து அன்பின் பெருகதற்கோ கனிமை கெடாதென்ற மகன் சோர இரும்பின் கனதலையை பூட்டியுங்கள் கடுங்கவள் புரிந்தீரையா. இதுதானோ நியாயம்? தண்ணீரில்லா கணமதில் உங்கள் தகம் தனிய மலை அடித்து சலந்தான் வர செய்ததற்கோ புண்ணாக துணினோடு சேர்த்து மாறி பொன்மேனிதனிலுடாந்திரம் பிரிட்டும் செய்தீரையா. இதுதானோ நியாயம்? சொல்லுங்கள். பதறிய பிறவி குருடான பல பழுத கற்றி கண்டிரந்து பறிவதற்கோ மாறாய்வார் சிலையாலே என்ற உயிராம் செயன் மலர் விழியை மூடி ஒளி மறைய செய்தீரையோ. இதுதானோ நியாயம்? சொல்லுங்கள். இழி தொழிலாள உண்டமை மணியிலகு பத்ராசன துயர்த்தி இழிவகற்றியதற்கோ பழியாக மணன் வெட்டி
இதுதானோ நியாயம் சொல்லுங்கள். மாடாது மெய்தறிய காணி நீங்கள் மடிந்திருக்க மன உருகி மகுடம் தரித்ததற்கோ தேடேறிய செல்வ மகன்றனது சிரசில் திளைத்த முள்ளின் முடி புனைய துணிவு கொண்டீரையா. இதுதானோ நியாயம்? துன்ப சிறையான பெரும் சுமையை உங்கள் தோளில் நின்று கழித்ததற்கோ துய்ய மகனுடனும் கூன் விழுந்து நடை வளர்ந்து சோரபரம் கொண்ட குரு சதை குமத்தி கொண்டு தெருவீழுந்தீரையா. இதுதானோ நியாயம்? கானான் எனும் பெரிய செல்வ நாட்டை காசின நன்கொடையாய் தந்த கனிவதற்கோ தானாதிபதி எனவே விண்ணீற்றங்கி தலை சாக்க விடமின்றி தானறைஞ்சி குருசில். இதுதானோ நியாயம்? மதலேனும் ஒரு மாவுறுத்தி தைலம் பெய்து மலர் கூந்தலாற்றுடை வானோர் தொழுது ஏத்தும்பதனோக உமை அன்பீன்ற நடி நொந்து பரதே சந்திர வந்த பதமதை துளைத்தீரையா. இதுதானோ நியாயம்? ஐயாயிரங்கள் கொண்ட பசியை முற்றுமற்ற பொருள் புரிந்து ஐந்து அப்பம் பகர்ந்ததற்கோ கைமாறா பரவிரும்பாணி கொண்டு கரங்கிழிய விழுதரைந்தி கண்ணின் மணி மகனை கரங்கிழிய விழுந்தரைந்தி கண்ணின் மணி மகனை. இதுதானோ நியாயம்? அண்ணால் இன்றன் கிளையான உமையாட விதினில் வளர்ப்பதற்கு அரியவ முதுதனைய மண்ணாயனும் உணவை பொழிந்த அந்த மனமதற்கோ புளித்த மதுவாயில் சொரிந்தீரையா. இதுதானோ நியாயம்? தேவமாதாவிடம் இக்கருவியானது இரட்சணத்தை எளிதாய் அடையச் செய்யும் ரோசா புஷ்ப அணி என்று அர்த்தம் கொள்ளும் 15 தச ரோசா முடிகளை தேவமாதாவின் பாதத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபமாலையின் வழியாக புதுமைகளை செய்த மாதாவுக்கு பாவியாகிய நாங்கள் உலக வாழ்வின் அற்பத்தை கண்டுகொண்டு தேவ சிநேகத்தால் அச்சஸ்டர்களாக ஓர் புதுமை செய்துள்ளோம். தாயே மரியே வாழ்க. இந்த பாடல் துக்கம் துயரம் கொண்ட மாதாவினுடைய மனதுக்கு ஆறுதலாக நம் துன்பத்தோடு ஒப்பு கொடுக்கும்போது தாய் நம் துயரங்கள் எல்லாம் துடைப்பாள் என்ற நம்பிக்கை, விசுவாசம். உங்களுக்கு இந்த பாடல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. க்ளோரி ஆஃப் காட் புதுச்சேரி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.